இறுதியாக இந்த சபீர் மன்பகி அவர்கள் என்ன வாதத்தை முன்வைக்கிறார்? அப்ப நோன்பு திறப்பதை அவசரப்படுத்துங்கள், இஃப்தாரை அவசரப்படுத்துங்கள், விரைவுபடுத்துங்கள் என்று ஹதீஸ் வருகிறதே, அதற்கு என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம் என்றா, நோன்பு திறக்கிற நேரம் வந்த உடனே அவசரப்படுத்துங்கன்னு அர்த்தம். அதற்கு முன்பதாக நோன்பு திறக்கிறதுக்கு அவசரப்படுங்க அர்த்தம் இல்லை. அப்ப நோன்பு திறக்கிற நேரம் எதுவாம்? இரவு நேரம். இரவு நேரம் என்பது வானம் முழுவதும் இருளடைகிற நேரம். அந்த நேரத்துக்கு முன்பதாக அவசரப்பட்டு சூரியன் மறைந்தாலும் செம்மேகம் இருக்கிற நேரத்தில் நோன்பு திறந்தால் அது அவசரமா நாங்கள் நோன்பு திறந்ததாக ஆகாது, நோன்பு திறப்பதற்கு முன்பதாக நாங்கள் நோன்பு திறந்ததாக ஆகும் என்று சொல்லி சஹாபாக்களே இரவு நேரத்தில் தான் நோன்பு திறந்திருக்கிறாங்க, எனவே நாங்க ஏன் அவசரப்படுறோம் என்று சொல்லி ஒரு கருத்தை, பயங்கரமான ஒரு தெளிவை மக்களுக்கு கொடுக்கிறார். அப்போ நோன்பை திறப்பதை, இஃப்தாரை துரிதப்படுத்துங்க, அவசரப்படுத்துங்க என்று ஹதீஸ்ல வந்திருக்குது என்று நீங்க யோசிக்கலாம். நேரம் வந்தால் தான் நோன்பை அவசரமாக திறக்க வேண்டும். நேரம் வருவதற்கு முன்னால அவசரப்பட்டு நோன்பை திறக்க முடியாது. இப்போ அவசரமாக இஃப்தார் செய்யணும் என்று சொல்லிக் கொண்டு மாலை நேரம் 5 மணிக்கு 6 மணிக்கு இஃப்தார் செய்யலாமா? இஃப்தாருடைய நேரம் வந்துவிட்டால் இஃப்தாரை அவசரப்படுத்துங்க, நோன்பை அவசரமாக திறங்க. ஆனாலும் கட்டாயம் அவசரமாகத்தான் துறக்க வேண்டும் என்பது கிடையாது. அந்த காலத்தில் சில சஹாபாக்கள் இஷாவுடைய நேரம் வரைக்கும் இஃப்தாரை தாமதப்படுத்தி வந்தாங்களாம். அப்படி செய்ய தேவையில்லை என்பதற்காக நபி சொன்னாங்க இஃப்தாரை கொஞ்சம் அவசரமாக செய்யுங்க என்று. அன்பிற்குரியவர்களே, இவர் முன்வைக்கக்கூடிய இந்த வாதமும் ஒரு அபத்தமான வாதம். ஏனென்றால் நோன்பு திறப்பதற்கான நேரம் வந்த உடனே அவசரமா நோன்பு திறக்கணும் என்று தானே நாங்களும் சொல்றோம். இதுக்கு நாங்கள் மாற்று கருத்திலே இருக்கிறோம். நோன்பு திறக்கிற நேரம் வந்தால் அந்த நேரத்தில் அவசரமா நோன்பு திறக்கணும். நாங்கள்லாம் பில்டப் பண்ணி நமக்கெல்லாம் பசியெல்லாம் பட்டினியெல்லாம் தாங்கலும், அல்லாஹ் எவ்வளவு மணித்தியாலும் எங்களை பட்டினியில் வச்சாலும் நாங்கள் அதை தாக்கு பிடிப்போம் என்ற அந்த கர்வத்தை காட்டாம அல்லாவுக்கு பணிவை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் அவசரமாக நோன்பு திறக்கணும் என்பதுதான் மார்க்கத்தில் சொன்ன வழிகாட்டல். அதுவும் எப்ப? நோன்பு திறக்கிற நேரத்தில். இப்ப சர்ச்சை எங்க வருது? நோன்பு திறக்கிற நேரம் மஹ்ரிப்ல சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரமா, அல்லது அதற்கு பிறகு வானத்தில் முழுசா இருட்டு வந்து இரவு சூழ்ந்து கொள்ளப்பட்ட நேரத்தில் வரக்கூடிய நேரமா என்பதுதானே சர்ச்சை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரம் சூரியன் மறைந்தவுடன் வருகின்ற நேரம் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள். அதற்கான ஆதாரங்களை நாங்கள் அடுக்கடுக்காக முன்வைத்து விட்டோம். அப்ப நோன்பு திறக்கிறத சூரியன் மறைந்த அந்த நேரத்தில் செய்ய வேண்டும், அவசரமா செய்யணும். அதுதான் நோன்பு திறப்பதற்குரிய நேரமே தவிர இரவுல இருள் சூழ்ந்த பிறகு வரக்கூடிய நேரம் நோன்பு திறப்பதற்குரிய நேரமே அல்ல. அது நீங்க நோன்பை தாமதப்படுத்தி பாவத்திலே மக்களை கொண்டு செல்வதற்கான ஒரு நேரமாக வருகிறது. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க சஹீஹ் புகாரியிலே 1957வது செய்தியில, லா யஸாலுன் நாசு பிஹைரின், மக்கள் நன்மையிலே நீடித்தவர்களாக இருப்பார்கள் எப்போது? மா அஜ்ஜலுல் ஃபித்ர, ஃபித்ரை நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் காலமெல்லாம் மக்கள் நன்மையிலே நீடித்துக் கொண்டு இருப்பார்கள் என்றுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப நோன்பு திறப்பதை அதற்குரிய நேரத்தில் அவசரமாக செய்ய வேண்டும் என்றால் மஹ்ரிப் நேரத்தில் சூரியன் மறைந்தவுடன் நோன்பு திறப்பதை அவசரமாக திறக்க வேண்டும். பேணுதல் என்ற பேர்ல கூட ஒரு நிமிடம் கூட தாமதப்படுத்தாம சன்செட் நேரம் எதுவென்பதை பார்க்க வேண்டும். அதை பார்த்துதான் நோன்பு திறக்க வேண்டும். சபரி மன்பகி இன்னொரு பொய்யான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார். என்ன சொல்கிறார்? சின்ன பிள்ளைகள், வயோதிபர்கள், நோயாளிகளை கருத்தில் கொண்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நோன்பு அவசரமா திறங்கன்னு சொன்னாங்களே தவிர மற்றவங்க அமர காலமெல்லாம் எடுத்து நைட் ஆகி நினைச்ச டைம்ல இருட்டெல்லாம் வந்து இஷாக்கெல்லாம் பிறகு கூட நோன்பு திறக்கலாம் என்ற மாதிரி இட்டுக்கட்டி சொல்கிறார். சின்ன பிள்ளைகள், பலவீனமானவர்கள், வயோதிபர்கள், இப்படியான நபர்களை கருத்தில் கொண்டு சொல்லப்பட்ட விஷயம் தான் இந்த விஷயம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வயோதிபவர்களை, சிறியவர்களை, பிள்ளைகளை கருத்தில் கொண்டு சொன்னதாக சொல்லவில்லை. அனைத்து மக்களுக்கும் சொன்ன சட்டம், அந்த தெளிவான வாசகம் வருகிறது. லா யஸாலுன் நாசு பிஹைரின், மக்கள் நன்மையிலே நீடிக்க மாட்டார்கள் என்று சொன்னார்கள். எதுவரைக்கும்? மா அஜ்ஜலுல் ஃபித்ர, நோன்பு திறப்பதை அவசரப்படுத்தும் வரைக்கும் என்று வந்த ஹதீஸ்ல லா யஸாலுன் நாசு, மக்கள் என்ற அனைவரையும் குறிக்கும் விதத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிவிட்டார்கள். இவர் என்ன செய்கிறார்? தனக்கு தோதுவான மனோ இச்சையின் அடிப்படையில் பொய்யாக சில கருத்துக்களை பதிவு செய்கிறார். அவர் சொல்லக்கூடிய கருத்து இஸ்லாத்திற்குரிய கருத்தாக இல்லை என்பது விளங்குகிறது. இன்னொரு செய்தி கூடுதலாக இங்கே பதிவு செய்ய வேண்டும். தற்போது இலங்கையிலே நோன்பு திறப்பதற்கான நேரம் என்று பிறை கேலண்டர்ல ஒரு நேரத்தை மஹ்ரிபுடைய நேரம் என்று குறிப்பிட்டிருக்கிறாங்க. அந்த நேரம் சரியாக சூரியன் மறையும் நேரமா என்பதை ஒவ்வொருவரும் ஒவ்வொரு நாளும் கவனித்துக் கொள்ளுங்கள். இணையதளத்தில் சூரியன் மறையும் நேரம், கொழும்பு பகுதிக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறையுது, மத்திய மாகாண ஊர்களுக்கு எத்தனை மணிக்கு சூரியன் மறைகிறது, கிழக்கு பகுதிகளில் எத்தனை மணிக்கு சூரியன் மறைகிறது என்று தனித்தனியாக அவர்கள் பிரித்து போடுவார்கள். அந்த நேரம், சூரியன் மறையும் நேரத்தை துல்லியமாக வானியல் துறையில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், நிபுணர்கள் தெளிவாக ஆய்வு செய்து பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த நேரம் தான் மஹ்ரிபுக்குரிய நேரம்.
பிறை கேலண்டரை எடுத்து பார்த்தால் தற்போது நோன்பு திறப்பதற்கென்று பதிவு செய்யப்படுகின்ற நேரம் வானியல் அறிக்கைகளில் முன்வைக்கப்படுகின்ற நேரத்தோடு 1 நிமிடம் அல்லது 2 நிமிடங்கள் முன்பின் தாமதமாக வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம். எனவே அதை கவனித்து ஒவ்வொரு நாளும் சூரியன் மறையும் நேரம் எது என்பதை கவனித்து அதுதான் மகரிப் நேரம், அதுதான் நோன்பு திறப்பதற்கு உரிய நேரம் என்பதை நீங்கள் சரியாக தேடி பார்த்து அந்த நோன்பு திறக்கும் காரியத்தை செய்து கொள்ளுங்கள். ரேடியோ சிலோனில் அதான் சொல்லும் நேரமோ, உங்கள் பள்ளிவாசல்களில் அதான் செல்லும் நேரமோ, சூரியன் மறையும் அந்த விஞ்ஞான ரீதியாக முன்வைக்கப்படுகின்ற அந்தந்த பகுதியை சேர்ந்த மக்களுக்கான சூரியன் மறையும் நேரத்திற்கு மாற்றமாக தாமதமாக இருந்தால் அதை நீங்கள் சரியாக சீர்திருத்திக் கொண்டு சூரியன் மறையும் நேரத்தை அடிப்படையாக கொண்டுதான் நோன்பு திறப்பதையும் நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதை கூடுதலான செய்தியாக பதிவு செய்து கொள்வதோடு, இந்த சியாயிசத்தை ஓட்டமாவடி பகுதியில் பரப்பக்கூடிய சபீர் மன்பகி அவர்களுக்கும் அவர்களுடைய வகைராக்களுக்கும் இந்த மாதிரி மார்க்கத்துக்கு முரணான மனோ இச்சையை புகுத்தக்கூடிய பலவீனமான செய்திகளை அடிப்படையாக வைத்து மக்களை குழப்பக்கூடிய விதத்தில் மக்கள் சரியாக செய்யும் ஒரு காரியத்தை கூட மக்களை அந்த காரியத்திலிருந்து திசை திருப்புவதற்காக மார்க்கத்துக்கு முரணாக பதிவு செய்யக்கூடிய இவர்கள் இந்த மாதிரி பொய்களை மக்கள் மத்தியில் சொல்லாமல் குர்ஆன் சுன்னால எது சொல்லப்பட்டதோ அதை மாத்திரம் முன்னிறுத்தி சரியான விளக்கத்தை மக்களுக்கு கூற முன்வர வேண்டும். எனவே இந்த விஷயத்தில் அவர் முற்றிலும் முழுதாக சொல்லி இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமான, நபி வழிக்கு மாற்றமான, வஹீயுடைய தீர்மானங்களுக்கு மாற்றமான ஒரு விஷயம்தான் என்று நாங்கள் இந்த இடத்திலே பதிவு செய்து கொள்வதோடு, நோன்பு திறக்கும் நேரம் எது, பல மணி நேர நோன்பு சில நிமிடங்களில் பாத்திலாக போகும் பரிதாபம் என்று சொல்லி தலைப்பிட்டவர், நீங்கள் தாமதமாக நோன்பு திறந்து நீங்கள் மக்கள் நன்மையில் நீடிக்க மாட்டார்கள், பாவத்திலே நீடிப்பார்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்த அந்த பரிதாபகரமான நிலைக்கு நீங்கள் தான் தள்ளப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை இறுதியாக கூறிக்கொண்டு, இவருடைய இந்த வாதம் அர்த்தமற்றது, பொய்யானது, போலியானது, குர்ஆன் சுன்னாக்கு மாற்றமானது என்பதை தெள்ளத் தெளிவாக நாங்கள் நிரூபித்து விட்டோம் என்பதையும் பதிவு செய்து கொண்டு இந்த மறுப்புரையை நான் நிறைவு செய்து கொள்கிறேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.